பேக் டு மை சேனல். இன்றைக்கி உங்கள் கூட ஒரு சூப்பரான vlog தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மந்த்துக்கான ரீஸ்டாக்கிங் ஒர்க்லாம் வந்து நான் வந்து இப்போ தான் வந்து முடித்தேன். நைட்டே வந்து பாட்டில்ஸ் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாமே அந்தந்த பாட்டிலில் வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். மாவும் சுத்தமாக இல்லை, அதனால் மாவுக்கும் வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ வந்த உடனே மிக்சியில் போட்டு வந்து ஆட்டிட்டேன். மிக்சியில் வந்து அரைச்சி வைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 கப் அரிசி 1 கப் வந்து உளுந்து இது வந்து போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து இட்லிலாம் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்து வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப் வந்து பார்த்திங்கன்னா, அந்த உளுந்து நீங்கள் நைட்டு ஊற வைக்கிறீங்களா, அதை நல்லா கழுவி ஊற வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. ஸோ தட் சில்லுன்னு அரைக்கும் போது மாவு நல்லா வந்து உளுந்து மாவு வந்து சூப்பராக கிரைண்டரில் ஆட்டுற மாதிரியே வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கார்டனிங் டிப்ஸ் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். இது வந்து எனக்கே ரொம்ப ஒர்க்கான ஒரு டிப்ஸ் தான். நம்ம அரிசி களையிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே அரிசி வடிக்கிற தண்ணியுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து அதை வந்து கலந்து ஊற்றி விட்ருங்க. ஸோ தட் பிளான்ட்ஸ் வந்து நல்லாவே க்ரோ ஆகி வருது. இன்னொரு டிப் வந்து பார்த்திங்கன்னா, முட்டை கூட வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு வந்து நல்லா வந்து அதை ஜாரில் போட்டு பவுடர் பண்ணியும் நீங்கள் வந்து உரம் மாதிரி தூவி விடலாம். இல்லைன்னா நான் பண்ண மாதிரி சும்மா வந்து உடச்சி நல்லா வந்து தூளாக உடச்சி தூவி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து என்கிட்ட மல்லி வந்து கடைசியாக கொஞ்சம் தூளாக இருந்தது. அதை வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக 1-2 வந்து உடச்சிட்டு அதை வந்து ஓவர் நைட் வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து க்ரோ பேக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு தொட்டிலையோ நீங்கள் வந்து ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக நமக்கு வந்து மல்லித்தொல்லை வந்து வளர்ந்து வந்துடும். ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட ஃபிஷ் குழம்போட ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் ரெசிபியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே நான் வந்து நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல வாசனை இருக்கும். மீன் குழம்புக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா கொலைய வந்து வதங்கணும், தொக்கு மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாத்தூளில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியை மட்டும் நம்ம வந்து இப்போ மீன் குழம்புக்கு வந்து சேர்த்துக்கலாம். இந்த வந்து தண்ணி சேர்த்துக்கப்புறம் நல்லா வந்து கொதித்து வரணும். நல்லா கொதிக்க விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா திரும்ப லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மீனை ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் 1 கை அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4-5 மிளகு மட்டும், அது கூடவே வந்து 2 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை மீன் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக இதை ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதா. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சுடு சாதத்தோடு சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது கிராமத்து ஸ்டைலில் உள்ள மீன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் ஊற்றின தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறமா நீங்கள் சுட வந்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்லாம். அம்மா வீட்டு சைடு அப்படி செய்வாங்க, மாமியார் வீட்டு சைடு தேங்காய் சேர்த்து செய்வாங்க. எனக்கு 2 டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது மீன் ஃப்ரை தாங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் ஃப்ரைக்கு பேச்சுலர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, உப்பு, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு இருந்தால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. மீன் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வரும். ஸோ நான் கூடவே வந்து காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. அதுக்கப்புறமா புளிப்புக்காக லெமன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக புளி தண்ணி வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நல்லா பொரித்து சாப்பிட்லாம். இப்போ நான் குடிச்சிட்ருக்கு
சுக்குமல்லி காஃபி தான். ஏன்னா ஒரு மாதிரி த்ரோட் பெயினாக இருந்தது அன்றைக்கி. சரி போட்டு குடித்தோன்னா சரியாயிடும்னு நினச்சேன். என் வாய்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அது த்ரோட் பெயின் வந்து ஃபீவராக வந்து மாறிடுச்சு. ஈவினிங் வந்து பார்பிக்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. வீட்டிலே வந்து பார்பிக்யூ செட்டப் வந்து பண்ணி சூப்பராக நிறையா வெரைட்டிஸ் வச்சு சாப்பிட்டோம். வெஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, கேப்சிகம், கார்ன், அது கூடவே வந்து பன்னீர், சீஸ் இது எல்லாமே இருந்தது. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ், சிக்கன்லேயே வந்து சிக்கன் விங்ஸ், சிக்கன் லெக்ஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா வந்து இருந்தது. ஃபிஷ்ஷு வந்து இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா மசாலாவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா எல்லாமே டேஸ்ட் வந்து வேறு வேறு மாதிரி இருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி நைட்டு எங்களோட வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படிலாம் போச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.